கௌதம், கௌதம், ஏதோ அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க. என்ன விஷயம்? ஏன் பாஸ் இப்படி கோச்சுக்கிறீங்க? மீனாட்சி சுந்தர் கல்யாணத்தை பத்தி நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஒரு நல்ல ஐடியா வந்துச்சு. கௌதம், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? அப்பா அம்மா சம்மதம் இல்லாம மீனாட்சி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏற்கனவே நடந்த சம்பவமும் அதுதான். அதே மாதிரி கல்யாணத்தை நிறுத்த போறோங்கிற விஷயத்த எங்க வீட்லயோ இல்ல உங்க வீட்லயோ சொல்ல வேண்டாம். ஏன்னா இப்ப அதை சொன்னோம்னா 2 வீட்லயுமே பிரச்சனை ஆயிடும். அதனால இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கான படியை நானே ஏத்துக்கிட்டு அவங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். பாஸ், உங்க ஐடியாவை நீங்க சொல்லுங்க. கல்யாணத்தை நாங்க நடத்திக்கிறோம். நீங்க சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டதே மீனாட்சி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான். சக்தி, நீயாவது புரிஞ்சுக்கோ. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனையோட இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க எப்படி சந்தோஷமா இருப்பாங்க? கௌதம், இப்ப எதுக்கு மீனாட்சி பத்தி நீங்க தேவையில்லாம வருத்தப்படுறீங்க? பாஸ், என்ன பேசுறீங்க நீங்க? அவங்க சந்தோஷமா இருந்தா நான் சந்தோஷமா இருந்த மாதிரி. இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு புரியாது. பைத்தியக்காரத்தனத்துக்கு ஃபீலிங்ஸ்னு வேற பேரை வச்சுட்டு சுத்துறீங்களா? சிவா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? கௌதம், நீங்க சொல்லுங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க கரெக்டா தான் யோசிப்பீங்க. நீங்க சொல்லுங்க. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. ஆல்ரெடி பேசின மாதிரியே கல்யாண ஏற்பாடெல்லாம் நடக்கட்டும். கல்யாணத்தன்னைக்கு வரைக்கும் வீட்டில் உள்ள பெரியவங்க யாருக்கும் இந்த கல்யாணம் நிக்க போதுங்கிற விஷயம் தெரிய வேணாம். ஏன் கௌதம்? எனக்கு புரியல. மீனாட்சி சுந்தர லவ் பண்ணதுனால தான் இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னு அவங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. பாஸ், அந்த ஈர வெங்காயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பேசினபடி இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ ஓகே. சாரி ஏதோ புதுசா ஐடியா வச்சிருப்பார் போல இருக்கு. அதே ஃபாலோ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். கௌதம், ஒரு நிமிஷம். சும்மா இருக்கியா? இது கிடக்குது மென்டல். இது பேசுறதெல்லாம் பேச எடுத்துக்காத. நீங்க உங்க ஐடியாவை சொல்லுங்க. அப்ப நான் பேசும்போது தேவையில்லாம அவர் குறுக்க பேச வேணாம்னு சொல்லுங்க.